இந்த ஒரு போட்டோ பாருங்களேன். யூ கேன் ஐடென்டிஃபை ஃபவுண்டர்ஸ் ஆஃப் யூடியூப் இருக்காங்க, ஃபவுண்டர்ஸ் ஆஃப் லிங்க்டின் இருக்காங்க, ஃபவுண்டர் ஆஃப் Yelp எல்லாரும் இருக்காங்க. எல்லா டாப் பிசினஸ் மென்னும் ஒன்னா சேர்ந்து வாங்கின ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல எடுக்கப்பட்ட போட்டோவா நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. இவங்க எல்லாருமே ஒரே டைம்ல ஒரே கம்பெனில ஒன்னா வேலை செஞ்சவங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? They are all part of one founding team and they are very famously called as the PayPal Mafia. அது எப்படி இன்னைக்கு டெக் இண்டஸ்ட்ரியில இருக்கிற பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் பிரெயின்ஸ் எல்லாத்தையும் ஒரே கம்பெனி ஹையர் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா this story is far more powerful than that. PayPal யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த அந்த டைம்ல பண்ணணும்னு ஆரம்பிச்சாங்க. அதாவது டு சென்ட் மணி ஆன்லைன். இன்னைக்கு நீங்களும் நானும் சர்வ சாதாரணமா பண்ண ஒரு விஷயத்த அவங்க இந்த மார்க்கெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கே பல கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணாங்க. ஏன்னா பேங்க்ஸ் அப்ப எதுவுமே ஆன்லைன் ஆகல. சோ பேங்க்ஸ் அவங்க மூலமா டிரான்சாக்ஷன் நடத்துறதுக்கு பெரிய ஆர்வம் காட்டல. ஃப்ராட்ஸ்டர்ஸும் ஹேக்கர்ஸும் சதா எவ்ரி சிங்கிள் டே இவங்களோட பிளாட்ஃபார்ம் ஹேக் பண்ணிட்டே இருந்தாங்க. சோ இந்த டீம்ல இருந்த எல்லாருமே நான் ஒரு எம்ப்ளாயி அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்ல ஒர்க் பண்ணாம இன்னைக்கு என்ன பிரச்சனை வரும், நாளைக்கு என்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எவ்ரி சிங்கிள் பர்சன் வாண்டட் டு சேவ் த ப்ராடக்ட். சோ அதனாலே எல்லாருமே சம்பளம் கொடுக்குறாங்க வேலை பாக்குறேன்ற எம்ப்ளாயி மைண்ட் செட்ல இல்லாம எல்லாருமே இது என்னோட ப்ராடக்ட்னு ஓனர்ஷிப் எடுத்து தன்னோட குழந்தைய நர்ச்சர் பண்ணி வளர்க்குற மாதிரி அந்த ப்ராடக்ட் வளர்க்குறாங்க. அண்ட் எல்லாருமே ஒரு ஃபவுண்டர் மாதிரியே சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. eBay PayPal அக்வயர் பண்ணிடுறாங்க அண்ட் எல்லாருக்குமே மேஜர் ஷேர்ஸ் கிடைக்குது. அண்ட் அதுல இருந்த பணத்தை வச்சுதான் ஈலான் மஸ்க் SpaceX அண்ட் டெஸ்லாவை ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அது மூலமா கார் அண்ட் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியை ஃபார் எவர் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணி சேஞ்ச் பண்ணிருக்காரு. ரீட் ஹஃப்மன் who was VP at PayPal அவர் வந்து போய் LinkedIn ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம் ஆரம்பிக்கிறார். And we all know how big a platform it is right now. Chad, Steve and Javid அவங்க PayPal விட்டு விலகி வந்து ஆரம்பிச்ச பிளாட்ஃபார்ம் தான் யூடியூப். இன்னைக்கு நீங்களும் நானும் கான்டென்ட் எப்படி கன்சியூம் பண்றோன்றதே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம். ஜெர்மி ஸ்டாப்பிள்மேன் அண்ட் ரசல் சிமோன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் கோ-ஃபவுண்ட் பண்றாங்க Yelp அப்படின்ற பிளாட்ஃபார்ம். ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணதும் இந்த ரிவ்யூ சிஸ்டத்துல எவ்வளவு மக்கள் நம்புறாங்க அப்படின்றதுக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம். அண்ட் இது ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, இந்த மாதிரி இவங்க எல்லாருமே PayPal விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமாவும் ஒருத்தரோட ஒருத்தர் கம்பெனி, நீ கம்பெனி ஆரம்பிக்கிறியா, நான் இன்வெஸ்ட் பண்றேன், நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன், நான் உனக்காக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரேன், நான் உனக்கு கனெக்ஷன்ஸ் பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வளர்றதுக்கு ஒருத்தர் அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. they know what they bring to the table and what is the potential and capability of each other. இன்னைக்கு இவங்க எல்லாருமே இந்த டெக் இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய ஜாம்பவான்களா மாறி இருக்காங்க. and that's why they are called the PayPal Mafia because they really did become the mafia of the tech world. and this is the exact reason why we tell நம்ம யாரை நம்ம சுத்தி வச்சிருக்கோன்றது ரொம்ப முக்கியம். ஒரு அழுகின தக்காளி கூடையில ஒரு நல்ல தக்காளியே போட்டாலும் ரெண்டே நாள்ல அந்த தக்காளியும் அழுகும். அந்த தக்காளி அழுகிற தன்மையை கொண்டதுனால இல்ல, கூட இருக்க தக்காளிகளோட அழுகின தன்மை அதையும் அழுக வச்சிடும். அதே மாதிரி தான் when you put yourself in the company of the right people, they'll guide you, motivate you to become better. இன்னைக்கு உங்க லைஃப்ல இருக்க பீப்புள நீங்களே இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுங்க. are they bringing any kind of goodness into your life அப்படின்றத யோசிச்சு பாருங்க. do not let yourself be molded by a bad company, rather be sculpted by great people around you. think about it.